ஹலோ ஆல், இன்றைக்கி டிஏபி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பூ எல்லாமே வந்து பறிக்க மனசு வராமல் அப்படி இப்படியே வச்சுருந்தேன். பட் இன்றைக்கி வேறு வழி இல்லை, அதை வந்து பறிச்சே ஆகணும். இல்லைனா வந்து செடியில் இலை எல்லாமே ஒரு மாதிரி கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லா செடியில் இருக்கிற பூவையும் எல்லாமே பறிச்சிட்ருக்கேன். அதுவும் வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணக்கூடாது, தண்டு இந்த அளவுக்கு இவ்வளோ கேப் விட்டுட்டு பறிக்கணும். இவ்வளோ பூவுமே வந்துட்டு சாமி படத்துக்கு தான், எப்போயாவது தான் தலைக்கு வச்சுக்கிறது. ஸோ எல்லா பூவுமே பறித்து செவ்வாய்க்கிழமைக்காக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடுறது. இன்றைக்கி வந்து கொஞ்சம் லீவாக, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஒர்க்கை முடிச்சிடலான்ட்டு. ரோஸ் கட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கட்டரை யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நமக்கு வந்து அது ரொம்ப டைட்டாக இருக்கும், சின்ன கத்திரிக்கோலெலாம் கட் பண்ண முடியாது, அதனால் அது மாதிரி வாங்கிக்கணும். இதுதான் டிஏபி, டை அமோனியம் பாஸ்பேட். இவ்வளோ தான், இத்தனை செடிக்கும் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். ஒரு செடிக்கு 10 பால்ஸ் இல்லைனா 15 பால்ஸ் வந்து போடணும். நம்ம வந்து தொட்டியில் செடி வச்சுருக்கிறதுனால அதை மண்ணோட வளத்தை அதிகப்படுத்துறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுறது. இது வந்து வேரில் படாமல் போடணும்னு சொன்னாங்க நர்சரி கார்டனில். அதனால் செடியை சுற்றி இந்த மாதிரி போட்டுட்டு உடனே தண்ணி ஊற்றிடணும், தண்ணி ஊற்றாமல் இருக்கக்கூடாது. ஸோ எல்லா செடிக்குமே அந்த மாதிரி போட்டுட்டு எல்லா செடியிலையுமே தண்ணி ஊற்றியாச்சு. இதே வந்து இன்னும் ஒரு 15 to 20 டேஸ் கழித்து மறுபடியும் வீடியோ போடுறேன். எல்லா செடியிலையுமே பூத்துருக்கும். இது போட்டுட்டு ஒரு 3 to 4 டேஸ் கழிச்சுட்டு மீன் அமிலம் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுவேன். ஏன்னா இலையில வந்துட்டு பூச்சி வரும். இது ரோஸ் செடிக்கு மட்டும்தான் நான் போடுறேன். இது மாதிரி துளசி, அப்புறம் சோத்துக்கத்தாழை, இந்த செடிக்கெலாம் நான் போட மாட்டேன். ஏன்னா அதை வந்து நம்ம சாப்பிடுவோம், அதனால் அதுக்கு நான் போடுறதில்ல. இதுக்கு மட்டும் போட்டுட்டு அதோடய க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு வீடியோ வந்துட்டு மறுபடியும் போடுறேன் பாருங்கள். இதெல்லாம் முன்னாடி போட்டதுனால நிறைய முட்டு விட்டுருக்கு. ரோஸ் செடி வச்சு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா வளராது. இந்த மாதிரி ஃபர்டிலைசர்லாம் யூஸ் பண்ணால் தான் வளரும். ஸோ இதே மாதிரி நிறைய அப்டேட்க்கு வந்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.